வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க நம்பியவங்களால மட்டும்தான் உங்களுடைய மனசு இந்த அளவுக்கு உடைஞ்சிருக்கும். ஆனா, அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போகத்தான் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது? யாரால ஏற்பட்டது? அப்படின்னு நீங்க யோசிக்கும் பொழுது, நிச்சயமா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம நம்பி சில நபர்களிடம் சில விஷயங்கள நம்ம கூறிட்டோம். ஆனா, அவங்க அத புரிஞ்சு கொள்ளாம எல்லாரிடமும் கூறியிருப்பாங்க. அதனால இப்படிப்பட்ட வலிகள் ஏற்பட்டது என்பத நீங்க அறிந்து கொள்வீங்க. ஆனா, அது உங்களுக்கு ஆரம்பத்துல ஒண்ணுமே புரியாம நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மனது உடைந்த தருணங்கள் வெறும் வலியாக மட்டும் இல்லாம, அது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வழியையும் நிச்சயமாக திறந்தும் கொடுத்திருக்கும். அந்த வேதனை தாங்க உங்களை யாருமே இலகுவாக நம்பக்கூடாது என்பத உங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கும். நம்பி எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றத்த மட்டும் தான் குடுக்காங்க என்பத உங்களுக்கு புரிய வச்சிருக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணுனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்பத உங்களுக்கு நிச்சயமா கத்துக் கொடுத்திருக்கும். அதனால நீங்களும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்தி கொண்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கைய அது நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விடுங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை யாரும் சீரியஸா எடுத்துக்கொள்ளாத ஒரு உண்மையான சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க எவ்வளவு ஆழமாக உணரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, தெரியாதவங்களோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வலிகள் ஏற்பட்டாலும் சரி, அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கவலைகள் உண்டானாலும், நீங்க உடனே பொறுத்துக் கொள்ள மாட்டீங்க. உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள உடனே வெளிப்படுத்தி விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இதுவரைக்கும் கடகம் ராசி அன்பர்களாகிய நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அது யாருமே கவனிக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே கவனிப்பாங்க. நீங்க காட்டக்கூடிய உணர்ச்சிகள கூட அவங்க நன்மையா நினைப்பாங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, யாரும் உங்கள கவனிக்க மாட்டாங்க. கவனிக்காம உங்கள அப்படியே விட்டு விடுவாங்க. இந்த மாரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையில சில முக்கியமான பிரச்சனைகளை நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். நீங்க சொன்ன கஷ்டங்கள கூட இது பெரிய விஷயமா உங்களுக்கு தோணியிருக்காது. பெரிய விஷயமாவும் நீங்க எடுத்திருக்கவும் மாட்டீங்க, மத்தவங்க உங்கள கண்டுகொள்ளாம இருப்பது. ஆனா இதுவே உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது, உங்களுக்கு இதுவே மன வேதனையையும், மன வலியையும் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். இதனால நம்ம என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாம, சில பிரச்சனைகள உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கியிருக்கும். இந்த ஒரே ஒரு விஷயம் தாங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் குடுத்திருக்கும். நான் முக்கியமா இல்லையா? என்ற ஒரு கேள்விக்கு உங்களுடைய மனசுல அடிக்கடி என்ன செய்வது என்று தெரியாம நீங்க யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதிலையும் நிச்சயமா உங்களுக்குள்ள குடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கும் தெரியாத இரவு நேரங்கள்ல 3 காரணங்களால நீங்க அழுதுருப்பீங்க. நீங்க ஒதுங்கி இருந்த அழுது அழுத காலங்கள் நிச்சயமா இருக்கும். ஆனா, அது யாருக்குமே தெரியாம இருக்கும். முக்கியமான 3 காரணங்கள் என்ன தெரியுமா? நம்பியவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகங்கள். அந்த துரோகங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். நினைவுக்கு எப்பொழுதெல்லாம் இரவு நேரங்கள்ல வருதோ, அப்பொழுதெல்லாம் உங்களுடைய கண்கள கசக்கி, நீங்களே தனியாக அழுது அழுது புலம்பிக் கொண்டு இருப்பீங்க. இந்த மாரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்திருக்கும். உங்கள புரிஞ்சுக்காத ஒரு தனிமை. நம்மள யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்களே உங்கள நினைத்து நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருப்பீங்க. இந்த மாரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள உங்களுக்கு உருவாக்கியிருக்கும். நீங்க கொடுத்த அன்பு உங்களுக்கு திரும்ப வேதனையாக வந்திருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு அன்பு குடுத்திருப்பீங்க. பண உதவி, எல்லா விதமான உதவிகளும் நீங்க குடுத்திருப்பீங்க. ஆனா, அவங்க உங்களுக்கு திரும்பி குடுத்தது பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும் மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. இதனால உங்களுக்கு வேதனையாக இருக்கும். இந்த இரவுகள் உங்கள உடைப்பதற்காக வந்தது கிடையாது. இது மெதுவாக உங்கள மாற்ற ஆரம்பிப்பதற்காக மட்டுமே வந்தது. அதை நீங்க பொறுமையாகத்தான் உணர்ந்து கொள்வீங்க. உங்களை விட முடியாத உறவுகள் உங்களுக்கு சோர்வையும், துரோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். ஆனா, அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. நீங்க ஒருவர விட்டுவிட முடியாம உங்க கூடவே வச்சுக்கொண்டே இருப்பீங்க. அவர் உங்கள காயப்படுத்தினாலும் சரி, அவர் உங்கள பிடிச்சு கொண்டே இருப்பாங்க. நீங்க அவங்கள பிடிச்சு கொண்டே இருப்பீங்க. அவங்க உங்களுக்கு எவ்வளவு காயங்கள், எவ்வளவு பணத்த வாங்கியிருந்தாலும் சரி, நீங்க அவங்களிடமிருந்து விட்டு விட்டு விடாம உங்க கூடவே வச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அவங்கள பிடிக்கும். ஆனா, அவங்களுக்கு உங்கள பிடிக்காது. ஆனா, அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் உங்களால விட்டுவிட முடியாம இருப்பீங்க. ஆனா, சில காலங்களுக்கு பிறகு உங்களுக்கு மனசோர்வு ஏற்படும். நம்பிக்கையில உடையும். உங்களுடைய நேரமும், உணர்ச்சியும் வீணாகுவது போல உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்திற்குள்ளும் சில பிரச்சனைகள் நிச்சயமா உருவாகும். இதனால அந்த ஒரு உறவ நீங்களே விட்டு விடுவீங்க. "நீயே போய் தொல. நீ எனக்கு வேண்டாம்" அப்படின்னு. "நானும் உனக்காண்டி எவ்வளவோ பண்ணிட்டேன். இனிமேலாவது நீ எனக்குன்னு வாழுவேன்னு பார்த்தேன். ஆனா, நீ வாழல" அப்படின்னு நினைச்சுட்டு, நிச்சயமா அந்த ஒரு உறவ நீங்க தட்டி விட்டுருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? யாரையும் முழுசா நம்பாத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்கள நீங்களே பாதுகாக்கக்கூடிய ஒரு மனநிலை கூட உங்களுக்கு நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். உங்க கூட நண்பர்கள்னு இருப்பாங்க. நண்பர்கள்னு இருந்தாலும், அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள குடுப்பாங்க அப்படின்னா, உங்கள உயிரோட பாத்துக்கிறதே அவங்களுடைய பெரிய ஒரு நன்மையா இருக்கும். அமைதிய நீங்க தேர்வு செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க.
இனிமே நம்ம யாரை தேடியும் போக வேண்டாம், அமைதியா நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிருவோம் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே அமைதியை தேடியும் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தும் இருக்கும். உங்களுக்குள்ள எமோஷனலான அனுபவங்கள் நிச்சயமா இருக்கும். ஒரு நண்பருடைய துரோகம். இந்த ஒரே ஒரு நண்பர் உங்களுக்கு உங்களுடைய துரோகத்த பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா, அந்த நண்பரிடம் நீங்க உங்களுடைய ரகசியங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்திருப்பீங்க. அந்த ஒரு நண்பரிடம் மட்டும் தான் நீங்க பகிர்ந்திருப்பீங்க. ஏன்னா, அவங்க மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க கூறியிருப்பீங்க. ஆனா, ஒரு நாள் எல்லாம் ஆனா, ஒரு நாள் அது எல்லாம் மத்தவங்ககிட்ட போய் சேர்ந்திருக்கும். யார் கூறினான்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க உயிருக்கு உயிராக நம்புன அந்த நண்பர்கள் உங்களுடைய ரகசியங்கள முழுவதையும் கூறியிருப்பாங்க. அந்த ஒரு நாள் நீங்க யாரிடமும் முழுசா பேசக்கூடாது அப்படின்னு நீங்க முடிவெடுத்திருப்பீங்க. இந்த மாரி ஒரு செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். அடுத்ததா குடும்பத்தில புரியாமையானது ஏற்பட்டிருக்கும். நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களையும் யாரும் கவனிக்காம உங்களுடைய குடும்பத்தில இருந்திருப்பாங்க. அது உங்களுக்கு நான் இங்க தேவையா? என்ற ஒரு உணர்வ நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். நான் என்னதான் பண்ணாலும் யாரும் என்னைய மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே காயப்படுத்தியிருப்பீங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க உண்மையா நேசிச்சிருப்பீங்க. இது ஆண்களும் சரி, பெண்களும் சரி, எப்பொழுதுமே நீங்க உங்களுடைய காதல் வாழ்க்கைய உண்மையா இருப்பீங்க. ஆனா அந்த நபர் உங்களை விட்டு போயிருப்பாங்க. அது உங்களை உள்ளுக்குள்ள இன்னும் உங்களுக்கு முற்றிலும் பெரிய பெரிய பிரச்சனைகள நிச்சயமா ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆனா அந்த நபர் ஏன் போனாங்க? எதுக்காக போனாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இந்த மாரி அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள நிச்சயமா உங்களுக்குள்ள குடுத்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா? இல்லையா? என்பத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு உயர்வானது கிடைக்கும். எந்த இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு கெடுதல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டதோ அந்த ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் மீண்டும் கிடைக்கும். நீங்க ஒதுங்கி இருந்த இடத்திலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை வலுப்பெற ஆரம்பிக்கும். என்ன தெரியுமா நடக்க போகுது? உங்களுக்கு மரியாதை இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்க தொடங்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு உங்களை தேடி வரும். அந்த மதிப்பால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்கள தவறா பார்த்தவங்க கூட நிச்சயமா மாறுவாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பெரிய ஒரு இடத்திற்கு நிச்சயமா கொண்டு போகப்படும். உங்கள ஒதுக்கி வச்ச 3 இடங்கள் என்ன தெரியுமா? 1 வேலை இடம், 2வது குடும்பத்தில ஒரு சூழல், 3வது நண்பர்கள் வட்டத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைய விட்டு போகும். இனி அந்த இடங்களிலே நீங்க உங்களுடைய மதிப்ப நீங்க பெறுவீங்க. அந்த மதிப்பை பெறுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் அழகானதாக மாறும். இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பேரும் புகழும் கூட உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்கள் மூலம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்க அழாம இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பெரிய மாற்றம் ஒண்ணு ஏற்படும். ஒரு நாள் நீங்க அழவே மாட்டீங்க. அது இந்த ஒரு நாளுக்கு பிறகு, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமா நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இரவு நேரங்கள்ல உங்களுக்கு மனவேதனைகளும், மனதில எந்த விதமான குழப்பங்களும் இல்லாம நிச்சயமா நீங்க முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட நாள் வரும். அந்த ஒரு நாள்ல நீங்க உங்கள கட்டுப்படுத்திக் கொள்வீங்க. நம்ம இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இதைத்தான் நம்ம பண்ணணும். மத்தவங்கள யோசிச்சு நமக்கு எதுவும் நடக்கப் போறது கிடையாது என்பத நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் நிச்சயமா உங்களையே மாத்திக் கொள்வீங்க. அந்த ஒரு நாள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு காரணமா இருக்கப்போது. ஆனா, அந்த ஒரு நாள்ல முதல் நீங்க வலிமையானவரா மாற ஆரம்பிச்சிருப்பீங்க. வலிமையானவரா மாறி அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள நிச்சயமா கொண்டு வந்து குடுக்குங்க. உங்கள பாதுகாக்கக்கூடிய அமைதியான முறைகள் என்ன தெரியுமா? தேவையில்லாதவங்களுக்கு கூட பேசாம இருப்பது. நீங்க தேவையில்லாம உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாங்க அப்படின்னா, அந்த நபர்கள அப்படியே உங்களுடைய வாழ்க்கைய விட்டு விலக்கிருங்க. அவங்க ஏதாவது கேட்டா மட்டும் பதில் கூறுங்க. அவங்களுக்குன்னு நீங்க உதவிகள், பண உதவின்னு போய் நிக்காதீங்க. போய் நின்னீங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள மட்டும் தாங்க ஏற்படுத்தி குடுக்கும். உங்களுடைய உணர்ச்சிகள எல்லாரிடமும் நீங்க பகிராம இருந்துக்கோங்க. எல்லாரிடமும் நீங்க உணர்ச்சிகள பகிர்ந்து கொண்டே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு முக்கியமானவங்கள மட்டும் நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. முக்கியமானவங்கள நீங்க தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை அழகானதா மாறும். உங்களுடைய வாழ்க்கையில மன்னிக்காம விலகக்கூடிய நேரங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு நாள் நீங்க ஒருவர மன்னிக்க கூட நினைக்க மாட்டீங்க. அவங்கட்ட இருந்து மெதுவா நீங்க விலகி வாழ்க்கைய விட்டு வந்துருவீங்க. ஆனா, அது உங்களுடைய மன அமைதிக்காக நீங்க எடுத்த ஒரு சரியான முடிவாக இருக்கும். நம்ம யார் அவங்க மன்னிக்கிறதுக்கு? அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு அவங்கள நீங்க விட்டு விலக வேண்டிய ஒரு நேரமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்குங்க. யாரையும் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இதுவரைக்கும் தெரிந்திருக்காது. ஆனா, இனிமே உங்களுக்கு நிச்சயமா தெரியும். யாரும் இறுதி வரைக்கும் நம்ம கூடயே வரமாட்டாங்க. அப்படிங்கிறத புரிந்து நீங்க நடந்து கொள்வீங்க. இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க அதிகமா காயப்பட்டிருப்பீங்க.
உங்களுடைய மதிப்பு யாருக்கும் புரியாம இருக்கும். உங்களுக்கு உங்களையே நீங்க முக்கியம்னு உணர வேண்டிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்திருக்கும். இதனால நீங்க யாரையும் பிடிச்சு வச்சிருக்க மாட்டீங்க. விட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு திரும்ப வராம போயிருக்கும். ஆனா நல்லது வரும். நீங்க இழந்தது உங்களுக்கு திரும்ப வராம போயிருக்கும். ஆனா அதை விட நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கும். எதையும் பாஸ் பண்ணாம இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். ஒரு நாள் நீங்க நல்ல விஷயங்களையும் அமைதியா பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யாராவது தவறா பேசினா கூட நீங்க பதில் சொல்லாம கூட இருந்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். உங்களுடைய மன அமைதிகளும் உங்களுக்கு நிச்சயமா அதிகரிச்சிருக்கும். மத்தவங்க உங்களுடைய வாழ்க்கைய மதிக்கவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை மட்டும் நீங்க பின்பற்றி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். எனவே கடகம் ராசி அன்பர்களே, இது உங்களை உடைத்ததற்கான ஒரு செயலாக இருக்காது. இது உங்களுடைய வலிமையான ஒரு மனிதராக மாற்றி இருப்பதற்கான ஒரு செயலாக இருக்கும். எனவே இனிமேல் மட்டும் நீங்க அமைதியா இருந்து பாருங்க. இது உங்களுடைய அமைதிக்குள்ள ஒரு பெரிய ஒரு சக்தியையும், பெரிய ஒரு மரியாதையையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின், மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.